வணக்கங்க. இந்த பிறவி ரொம்ப காலம் நம்ம வாழப் போறோம் அப்படின்னு தான் நாம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். இறந்தவங்கள பத்தி நாம யோசிக்கிறோம். ஆனா, நாமும் அத நோக்கி தான் போயிட்டுருக்கோன்றத நம்ம மறந்துடுறோம். அப்படி என்கிட்ட ஒரு கிளையண்ட் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உடல்நலம் ரொம்ப மோசமா இருக்கு. ஆ படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களுக்கு எப்ப இறப்பு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வாழும்போது அது எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரிங்க, இறப்ப பற்றி யோசிக்காதீங்க. ஏன்னா, இறப்பு என்பது அது அவாய்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். வேணும்னு நினைக்கும் போதும் சரி, வேண்டான்னு நினைக்கும் போதும் சரி, அது இன்னெவிட்டபிள். அத தவிர்க்கவே முடியாது. அத அவசரப்படுத்த முடியாது. அவசரப்படுத்துறது பாவம், தவறு. ஸோ ஒருத்தங்க இந்த ஒரு அனுபவத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அனுபவத்த அவங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். பெயினை மிட்டிகேட் பண்ணலாம். பெயினை குறைக்க வலி வேதனைகளை இன்றைக்கு மருத்துவர்களை அணுகினீங்கன்னா வலி வேதனைகள் எல்லாம் குறைப்பாங்க. இப்போ விஞ்ஞானபூர்வமாக சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்லாம் யூத்தனேஷியா அப்படின்னு, அதாவது நமக்கு வாழ என்னால் உடல்நல ரீதியாக வாழ முடியல, வயதாயிடுச்சு, எனக்கு இந்த நோய் நொடியில் நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்டு, கோர்ட்டில் கேட்டு என் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு கேட்குற பலர் இருக்கிறாங்க வெளிநாடுகளில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட மிகவும் ஒரு மென்மேலும் வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அது வலியை போக்குற விஷயமா நினைக்கல. ஸோ இறப்பு அது வரும்போது வரட்டும். அதுக்காக முயற்சி எடுக்காதீங்க. அதை நினச்சி வருந்தாதீங்க. ஒரு ஆன்மீகவாதிகள் சொல்லும்போது சொல்கிறாங்க, பெயின் அப்படின்னு, வலியும் வேதனையும் தான் நான் உயிரோடு இருப்பதற்கான அடையாளமே அப்படின்னு. அதனால் எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இல்லை. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சரி, உலகியலில் இருக்கிறவங்களும் சரி. ஸோ இதை நினச்சி வேதனைப்பட்டு நாம் இந்த நொடியை வாழாமல் விட்டுடக்கூடாது. இதுதான் என்னுடைய குரு எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.